சார், இப்போ நீங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸை மட்டும் நான் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு வைங்களேன். அப்போது என்னால் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 590 ப்ளஸ் எடுக்க முடியுமா? என்னால் ஒரு 10 ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு 490 ப்ளஸ் எடுக்க முடியுமா? கடைசி ஒரு 10 நாளாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ரொம்ப பெரிய கேள்வி தான். நான் நீங்கள் கொடுக்குறத மட்டும் படிக்கிறேன், என்னால் எடுக்க முடியுமா? நான் என்ன செய்கிறேன், உங்ககிட்ட நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேன். எனக்கு இந்த 3 கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த 3 கேள்விகள் உங்களோட 3 மிகப்பெரிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும். அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், சரியா? அடுத்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எவ்வளோ மார்க் உங்களை எடுக்க வைக்கும். இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்ட விஷயம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கிறேன். முதல் கேள்வி, உங்களுக்கு நீங்கள் நல்லா படித்த கொஸ்டின்லாம் எக்ஸாமில் மறந்து போதா? இங்கே உங்களில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நிறைய கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் அப்படி படிச்சுட்டு போன கொஸ்டின் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எக்ஸாமில் மறந்துருக்கும். ஆமாம் சார், எனக்கு மறக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எதனால நடக்குது? இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு தான் போனீங்க. ஆனால் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்களேன். இதை நீங்கள் எப்போ படிச்சீங்க? லாஸ்ட் மினிட்ல படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம ஒரு கொஸ்டினை படிக்கிறோம் அப்படின்னா அப்போ அது அந்த மாதிரி மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். லாஸ்ட் மினிட்ல யாராவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம யூடியூப் சேனல் மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் இதெல்லாம் படிடா இம்பார்ட்டண்ட்டானு லாஸ்ட் மினிட்ல ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நீ அதை பார்த்துருப்ப, அச்சோ சார் சொல்லிட்டாரு இது இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு நிறைய பேர் அதை படிச்சிருப்ப. படிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக தான் எக்ஸாம் போயிருப்போம். ஆனால் அங்கே பாதி இருக்கும், பாதி வராது. ஓகே, இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, எல்லாத்தையும் முன்னாடியே படிச்சு வைக்கணும். எக்ஸாமுக்கு கடைசி நாள் வரைக்கும் ஒரு சில கொஸ்டின்லாம் தொடாம உட்கார்ந்துருக்காதீங்க, முன்னாடியே படிச்சிருங்க. ரெண்டாவது, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சாலும் இன்னமும் உங்களோட மார்க்கு ஒரு 70-80 இதுல தான் மாட்டிக்கிட்டு இருக்கா? அப்படி மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்பி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம புக்லே ஒரு சாப்டர் எடுக்கிறோம், அதில் ஒரு 20 லாங் ஆன்சர் இருக்கு. நம்மளுக்கு உடனே வர ஒரு மென்டாலிட்டி என்ன, 20ஆ? அதில் எதெல்லாம் இது வரைக்கும் பப்ளிக்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் படிச்சிருவோம். எதெல்லாம் எங்கெல்லாம் ஆஃபேலியில் குவார்டர்லியில் கேட்டாங்களோ அதெல்லாம் படிச்சிருவோம். ஒரு சில கொஸ்டின்லாம் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டதில்லை, அதெல்லாம் படிக்க தேவையில்லை, வராது, விட்டுருவோம். இப்படி ஒரு மென்டாலிட்டியில் 20 கொஸ்டின் இருக்குன்னா அதில் ஒரு 10 கொஸ்டின் தான் நம்ம செலக்டிவாக படிச்சு வச்சிருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா, ஓகே, நீங்கள் இந்த மாதிரி எல்லா சாப்டர்லையுமே ஓரளவுக்கு எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, 1, 2, 3ன்னு அப்படி இப்படி விட்டு வச்சிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எக்ஸாம் போகும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தெரியாத கொஸ்டின்ஸ் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ், நிறையா இல்லை, 100க்கு 100மே தெரியாதான் வந்திருக்காது. ஆனால் அந்த 100ல் ஒரு 15 மார்க்கு 20 மார்க்கு கண்டிப்பாக இவ்வளோ நாள் அப்படி வந்திருக்கு. அதனால தான் உங்கள் மார்க்கு 70s 80sலேயே ஸ்டக் ஆகிருக்கு. ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்பி இருக்கீங்கன்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக படி, ஆனால் அதை தாண்டி மற்ற கொஸ்டின்ஸும் நம்ம ஓரளவுக்கு சும்மா கதை அடிக்கிற அளவுக்கு அது ஏதோ 1-2 வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும்ப்பா. இப்போ 3வது கொஸ்டின் உங்ககிட்ட இப்போ சொல்லு பதில, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படி, அதுல இருந்து 590 எடுத்துடலாம், 490 எடுத்துடலாம், 10th பசங்களுக்கு சொல்றேன் 490 எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா அப்ப நீங்க அதை தவிர வேற எதையுமே படிக்க மாட்டீங்களா? உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி அதான். ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்கறது, நீங்க சொல்றத மட்டும் நான் படிச்சுட்டேன் போதுமா? இந்த 3வது கேள்வி இந்நேரம் உனக்கு பதில கொடுத்துருக்கும். நீ எல்லாத்தையும் படி, ஆனா இம்பார்ட்டண்டா ரொம்ப நல்லா படி. எல்லாத்தையும் படினா உன நான் பிக்சர் பர்ஃபெக்டா படிக்க சொல்லு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பக்காவா படிச்சிரு. ஆனா நீ என்ன செய்யணும், மற்ற கொஸ்டின்ஸை சும்மா ஓன ஒரு லைன் எழுதுற அளவுக்காவது ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு 4 லைன் 5 மார்க்னா ஒரு 4 லைன் சேர்ந்தாப்புல எழுதுற மாதிரி, அது தப்பா கூட இருக்கட்டும், ஆனா ஏதோ எழுதுறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா நீ அப்படி ஏதோ எழுதுனா கூட பாதி மார்க் போட்டுருவாங்க. ஐயா, உங்களுக்கு தெரியல, பப்ளிக்ல மார்க் போட்டுருவாங்க, கொடுக்கணும், ரூல்ஸ் இருக்கு. ஓகே, ஆன்சர் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஏதோ எழுதி வச்சா கூட உனக்கு ஓரளவுக்கு மார்க் வந்துடும். 1-2 கீவேர்டு இருந்தா போதும். அப்போ ஏதோ தெரிகிற அளவுக்கு கண்டிப்பா நம்ம பார்த்து வச்சிருக்கணும், சரியா? ஸோ உண்மை என்ன, இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா 590 எடுக்க முடியும். ஆனால் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீ ஞாபகம் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா எது கரெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்? இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம யூடியூப் நீங்க திறந்தீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் எல்லா டீச்சர்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தரோம்.
இதில் 90% எல்லாரும் சொல்கிற இம்பார்ட்டண்ட்டும் ஒரே கொஸ்டின்ஸ் தான். ஆனால் ஒரு 10% ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் மாறும். இப்போ நான் சொல்லாத ஒரு சில கொஸ்டின்ஸை இப்போ இன்னொரு சேனலில் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு சேனலில் சொல்லாத ஒன்றை நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் ஷஃபில் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் யாரை தான் ஃபாலோ பண்ணுறது? உண்மை என்னன்னா நீ யாரை வேணால் ஃபாலோ பண்ணலாம். நீ நம்பக்கூடிய ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்கிற டீச்சர் யாராக இருந்தாலும் நீ அவங்கள ஃபாலோ பண்ணு. நீ இதில் எங்களை தான் ஃபாலோ பண்ணணும், மற்றவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ எனக்கு நல்ல மார்க் எடுத்தால் போதும், நீ எனக்கு நல்லா படித்தா போதும். உண்மையாக சொல்கிறேன், யூடியூப்பில் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தர ஒவ்வொருத்தரோட பின்னாடி இருக்கிற மென்டாலிட்டி தான். நீ எப்படியாவது நல்லா படிச்சுட்டா போதும். அப்புறம் தான் அவங்களுக்கு வியூஸ் வருது வரல, சப்ஸ்கிரைபர் வருது வரல, அதெல்லாம் 2ஆம் பட்சம். இப்போது உன்னோட ட்ரஸ்டட் டீச்சர்கிட்ட இருந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் படிச்சிட்டியா, கொடுத்ததெல்லாம் சூப்பராக பார்த்துட்டியா மாஸ், இப்போ அதோட விட்டுறாது. அது கூட நீ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர், அதில் என்னென்ன கேள்விலாம் இருக்குது ஒரு வாட்டி பார்த்துரு. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுமா? குவார்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி, இப்போ ரிவிஷன் 1, 2, 3 வச்சாங்களே, இது இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டியா? தப்பு பண்ண கேள்வி கூட ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சு வச்சிருக்கணும். புரியுதா? முடிஞ்சா உனக்கு டைம் இருக்குன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸையும் பாரு. இது எனக்கு டைம் இல்லை சார்னா ஃபர்ஸ்ட் 2 மட்டுமாவது செய்யும். ஃபர்ஸ்ட் 2 சத்தியமாக செஞ்சே ஆகணும். புரியுதா? அப்படி செஞ்சனா உன்னால ஒரு 80லேருந்து 85 சத்தியமாக எடுத்துடணும். என்ன பண்ணலாம்? சத்தியமாக எடுத்துடணும். யாரு சார் நீங்கள் 590 பற்றி பேசினுக்கிறீங்க, 80, 85 எடுத்துடலான்றீங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் 85 எடுத்தால் 590 வராது தான். ஆமாம். இப்போது நமக்கு இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக இதான நடந்துச்சு. யோசிச்சு பாரு, உங்கள் எல்லாருக்குமே நீ இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனாலும் திரும்ப திரும்ப 80, 85 சில நேரத்தில் 90 தொட்டு வந்திருப்போம். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம ஸ்டக் ஆகிருப்போம். இப்போ நீ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு நீ என்ன செய்யணும்? அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கான பதில் வருது. நல்லா படித்ததெல்லாம் உனக்கு மறந்து போதா? நல்லா படித்ததெல்லாம் உனக்கு மறந்து போதா? இப்போ உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தவிர வேற எந்த கொஸ்டினும் சுத்தமாக தெரியாதுன்னு வச்சுக்கோ. சார் நான் பிளாங்கு சார். ஓகே, என் புக்கை திறந்தா லாஸ்ட் மினிட் நிறையா கொஸ்டின் இருக்கு, நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல யானி ஆன்சர். நான் முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும்தான் யானி ஆன்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கேன். அப்போ நான் என்ன யானி ஆன்சர் பண்ணுறது? எனக்கு 80, 85 பத்தாது. நான் 95 மேலே எடுக்கணும், 590 எடுக்கணும். நான் ஒரு எய்மில் இருக்கிறேன். முடியுமா? அப்போது உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இன்னமும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை ஏதோ எழுதுகிற அளவுக்காவது உனக்கு தெரியணும்னு சொன்னால, அப்போ அதுக்கு மரியாதையாக நாங்கள் நடத்துகிற லைவ் செஷன்ஸுக்கெல்லாம் உன்னால் எப்பெல்லாம் முடியுதோ வந்துரு. அட்லீஸ்ட்டு ரெக்கார்டடாக பார்க்குறேன்னா 2 டைம்ஸ் ஸ்பீடு வச்சு ரெக்கார்டடாவது பார்த்துரு. இவ்வளோ நாள் நடத்தின கிளாஸை விட்டுரு. ஆனால் இப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம் டைமில் ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடியும் 3 நாள் டைம் இருக்குது. அந்த 3 நாளும் முழுசாக நாங்கள் மேரத்தானாக ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம், ஃபுல்லாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம். உனக்கு எது எப்பப்போ தெரியலையோ உடனே எங்கள் கூட வந்து கற்றுக்கோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இப்போது உனக்கு ஒரு கொஸ்டின் நீ சுத்தமாக படிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நான் இங்கே சொல்லித்தரும்போது 4 வார்த்தை காதில் வாங்குறல்ல, அந்த காதில் வாங்குற வார்த்தையை வச்சு ஒரு 4 வார்த்தை அங்கே எழுதிட்டோன்னா கூட உனக்கு பாதி மார்க் வந்துடும். 5 மார்க்குன்னா 3.5 போடுவாங்கடா. அப்போ அதை விட்டுற போறியா? அப்போது ஆன்லைன் டீச்சர்ஸோட ஹெல்ப்போட படி. நாங்கள் லைவ் மேரத்தான் செக்ஷன்லாம் வைக்கிறோன்னா எங்கள் கூட வந்து குயிக்காக ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிவிடு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழுக்கு 3 நாள் ரிவிஷன் ஃபுல்லாக இருக்குது, இங்கிலீஷுக்கு அதுக்கு மேலே 3 நாளாக ஃபுல்லாக இருக்குது, ஃபிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு, மேக்ஸுக்கு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லவே தேவையில்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 10 நாள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் இருக்குது. புரியுதா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. யாராவது இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இப்போ ஃபைனல் விஷயத்துக்கு வரேன். எப்போ தான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்பீங்க? இதோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. புரியுதா? ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் இந்த பிடிஎஃப் மட்டும் பார்க்குறேன்னா 85 மார்க் சத்தியமாக வந்துடும். புரியுதா? ஆனால் இந்த 95க்கு எடுத்துகிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை? நமக்கு படித்தது மறக்குது. அப்போ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வா, நான் சொல்லித்தரேன். ஒரு சில கொஸ்டின் நீ தொட்டு கூட பார்க்கல, அது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வரலாம். அப்போ அதெல்லாம் நான் லைவ்ல சொல்லித்தரேன். காதில் மட்டுமாவது வாங்கிக்க. எந்த ஒரு விஷயத்தையும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்காமலே வச்சிருக்காரு. சும்மா நீ காலையில் எழுந்து அவசரமாக பார்த்துட்டு எக்ஸாமில் போய் எழுதணும்னு நினைக்காது. முன்னாடியே ஓரளவுக்கு பார்த்துரு. நேரத்தை வீணடிக்காத, கஷ்டப்பட்டு படி. நீ உனக்கான வெற்றி கிடைக்கும். இது சத்தியம்.
ஐ வில் ப்ரே ஃபார் யுவர் சக்ஸஸ். ஒவ்வொரு நாளும் நானும் உன் கூட உறுதுணையாக நிற்கிறேன். சரியா? மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, வீடியோவை லைக் பண்ணிவிடு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட. நன்றிகள் பல.